அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு சொத்து வழக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சொத்து வாங்கும்பொழுது பல பேர் ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சி வாங்கிடுறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, லே அவுட்டு போடுறவங்க நடுத்தர மக்கள் மேலே ஆசையை தூண்டி இஎம்ஐயில் கொடுக்குறேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் காசு வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்காம இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கும்போது அது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் போகும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த லேஅவுட்டோடைய ஓனர் மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வாரிசு வராங்க, இல்லை அவங்க வேறு ஏதாவது பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வேறு ஒருத்தவங்க வந்துடும். ஏன்னா விவரம் தெரியாதவங்க அந்த இஎம்ஐக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதனால் இஎம்ஐயில் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. அதை தாண்டி இன்னும் பல விதமாக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சொத்தை உங்கள் பேரில் எழுதிட்டு அதை மறுபடியும் அவங்க மேலே அடமானம் வச்ச மாதிரி ஒரு பத்திரம் எழுதி அதில் கடன் அடைக்கிற மாதிரி கொடுத்து மறுபடியும் சொத்தை அவங்களே வச்சுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, சொத்தை வாங்கினவங்க ஆசை நம்ம பேரில் ஒரு சொத்து இருக்கணுங்கிற ஆசையில் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு மாதம் மாதம் அந்த கடன் அடைக்கிற மாதிரி அதுக்கு வட்டியாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு கட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாளடைவில் கட்ட முடியல அப்படின்னா ஆகுதுன்னா, அந்த சொத்து அவங்க பேரில் இருக்கும்போது நீ கடனை அடைக்கலன்னு சொல்லிவிட்டு அந்த சொத்தை வேறு ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ணிவிடுவாங்க. அந்த லேஅவுட் ஓனர் அவங்க ஏற்கனவே வசதி படித்தவங்களாக இருப்பாங்க. இந்த ஒரு பிளாட் வாங்குறவங்க இந்த ஒரு அவங்க இஎம்ஐயில் வாங்குறது காரணமே அவங்களுக்கு ஏழ்மை நிலைமை தான். ஸோ அதை பயன்படுத்தி அதுலேயும் ஏமாந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் கமிஷனுக்காக நீங்கள் உங்கள் பேரில் நான் லோன் வாங்கிக்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளாட்டை உங்கள் பேரில் அந்த பிளாட்டை எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு லோன் போடுவாங்க. எங்கே விற்காமல் இருக்கோ அந்த மாதிரி பிளாட்டில் உங்களுக்கு நான் கமிஷன் மட்டும் கொடுக்குறேன், உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு பேர்லேயே அந்த பிளாட்டை சேல் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பேங்க்கில் செட்டப் பண்ணி லோன் வாங்கிடுவாங்க. லோன் வாங்கிட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 லட்ச ரூபா லோன் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதில் உங்களுக்கு கமிஷன் சார்ஜின்னு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கொடுப்பாங்க. நீங்களும் நம்ம எதுவுமே பண்ணலையே, நமக்கு 4 லட்சம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கிப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு நாங்கள் உடனே மாற்றி க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க 30 லட்சத்தை. ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த காசு வந்திருக்கும். நீங்கள் தான் அதுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும். அப்போ இஎம்ஐ கட்டலாம் என்னாங்கன்னா, உங்களுக்கு சிவில் ஸ்கோர் அடி வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டி 30 லட்ச ரூபாய்க்கு ஒர்த் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா இப்போ எம்டியாக வேக்கண்ட் இடமா இருக்கும், வீடு கட்டணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை விற்றீங்கன்னா அந்த சேலுக்கு போகாது. அப்படி போகும்போது என்ன ஆகும், சரின்னு சொல்லிட்டு நீங்கள் விற்கலான்னு போனால் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியும் போய் நிறைய பேர் மாட்டிப்பாங்க. அதனால் இதுமாரி பல விதமான சிக்கல் இருக்குது சொத்து வாங்குறதுல. ஸோ அதை நீங்கள் முன்கூட்டியே யோசித்து சிந்தித்து 4 பேர்கிட்ட கேட்டு, இல்லை உங்கள் நண்பர்கள்கிட்ட இல்லை வழக்கறிஞர்கிட்ட கேட்டு ஏமாறாமல் சொத்து வாங்குங்க. அதுதான் நல்லது. அப்போ உங்கள் வாரிசுகளும் நிம்மதியாக இருக்க முடியும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் சட்டம் சார்ந்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.